Hi viewers, welcome to TAMIL360 TV. கருப்பட்டியில ஒரு புது முயற்சி. இவ்ளோ நாளா கருப்பட்டி அப்படினாலே இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிராம்ல இருந்து 1100 கிராம் வரைக்கும் weight இருக்கும் அப்படினு தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா குழந்தைகளுக்காக இன்னைக்கு ஒரு புது முயற்சி. இந்த காயின் கருப்பட்டியோட weight பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் 6 கிராம்ல இருந்து 8 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். இதுல ஒரு குச்சியை சொருவி விட்டுட்டோம் அப்படினா கருப்பட்டி குச்சி மிட்டாய் ஆயிரும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு போக ஈஸியா இருக்கும். 1 கிலோவுக்கு பாத்தீங்கன்னா 125 பீஸ்ல இருந்து 150 பீஸ் வரைக்கும் இந்த காயின் கருப்பட்டி வரும். இந்த பனங்கருப்பட்டி ஏன் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அப்படி இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனங்கருப்பட்டியில இரும்பு சத்து, கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். அதோட ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவையும் அதிகமாக்கும். அதே மாதிரி கருப்பட்டியில விட்டமின் பியும் அமினோ அமிலங்களும் வளமா இருக்குது. அதனால நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். பருவம் அடைஞ்ச பெண்களுக்கு கருப்பட்டி கூட உளுந்து சேர்த்து உளுந்தங்களி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கும். அதோட கருப்பட்டியில இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனை வரவே விடாது. வேற என்னென்ன கருப்பட்டியில யூசஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சுக்கு திப்பிலி இந்த மாதிரி கலந்து கருப்பட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா வறட்டு இருமல் சளி தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிரும். நம்ம உடம்பை குளிர்ச்சியா வச்சிருக்கும். ஜீரண சக்தியை அதிகமாக்கும். ரத்த சோகை வராது. கெட்ட கொழுப்பை கரைச்சு நம்ம உடம்பு வெயிட் போட விடாது. குழந்தைங்க அப்படின்னாலே அடிக்கடி இருமல் ஜலதோஷத்தினால அவஸ்திப்படுவாங்க. அந்த டைம்ல ஒரு பீஸ் கருப்பட்டியை வெது வெதுப்பான தண்ணியில கரைச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருமல் சளி ஜலதோஷம் எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி இதுல இருக்கிற கால்சியம் சத்து நம்ம எலும்பையும் பற்களையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். டெய்லி ஒரு பீஸ் கண்டிப்பா சாப்பிட கொடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஜீரண சக்தியை நல்லா தூண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், சூடான பால்ல கருப்பட்டியை போட்டு குடிக்க வேண்டாம். அப்படி குடிச்சிங்க அப்படின்னா சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால பால் திரிஞ்சிரும். அதனால சூடான பாலில் ஊற்றாம நல்ல வெது வெதுப்பான பாலில் கலந்து குடிங்க. குழந்தைகளுக்கு கருப்பட்டி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எதில் வேணாலும் கருப்பட்டியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஜங்க் ஃபுட் ஆயில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சாக்லேட் சைஸ் கருப்பட்டியை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுங்க. இந்த கருப்பட்டி உங்கள் குழந்தைகளுக்கு வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணினதுலேருந்து மேக்ஸிமம் 4 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இந்த சைஸ் கருப்பட்டி ஊற்றி எடுக்க ரொம்ப நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிறதுனால விலையும் கொஞ்சம் அதிகம்தான். நீங்களும் இந்த கருப்பட்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.